அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம பேச போற விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ரேஷனலிஸ்ட்ன்னு சொல்லிக்கிறவங்க, ஒரு பகுத்தறிவுவாதிகள்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஸ்பேஸ்க்குள்ள வர்றவங்க இருக்காங்கல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலலாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு குரூப்பா தான் இருக்கு. அத வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த இடத்துக்குள்ள அந்த அவங்க பேசுற விஷயத்த நம்புறவங்க மட்டும்தான் அந்த ஸ்பேஸ்க்குள்ள இருக்காங்க. அண்ட் அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே ஒரு சேஞ்ச் வரணும்னு எதிர்பார்க்கிற ஆட்களா தான் இருக்காங்க. சோ அப்படி சேஞ்ச் வரணும்னு எதிர்பார்க்கிற எல்லாரும் ஒரு க்ளோஸ் குரூப்பாக இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும், நிஜமா யாருக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு. இத எப்படி மாத்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா, அந்த டிஸ்கஸ் பண்றவங்க எல்லார்ட்டையும் ஒரு ஒரு டோன் எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, இப்போ ஒருத்தன் சங்கியாவே மாறிட்டான். அவன் அந்த அந்த ஒரு மனநிலையில இருக்கான். அவன வந்து மாத்தி கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி மனநிலையில இருக்கவங்க கூட ஒரு டிபேட்க்கு போகும்போது, அவன் 1, 2 விஷயம் முட்டாள்தனமா பேசினான்னா, உன்கிட்ட பேசி யூஸ் இல்ல போ அப்படின்ட்டு போயிடுறாங்க. சோ அப்படி போகும்போது அவன் இன்னும் அதே இடத்துலதான் இருக்கானே தவிர, அவனை மாத்தி இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில நம்ம தோத்துதான் போறோம். ஆனா அவனை மாத்துறது முக்கியம் அப்படிங்கிறதுதான் எனக்கு தோணுது. சோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்குரிய டிஸ்கஷனா இருக்க போகுது. நீங்க சொல்ற இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்கு இங்கிலீஷ்ல, எக்கோ சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கோ சேம்பர் அப்படின்னா நம்ம சொல்றது நமக்குள்ளேயே சுத்தி கேட்டுட்டே இருக்கும். அந்த கருத்து ஆல்ரெடி இருக்கவங்க மட்டும்தான் அதை கேட்க போறாங்க. அதுக்கு ஆப்போசிட் கருத்து இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்குது. நாட் ஃபார் ஒர்க் ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கடந்து கொஞ்சம் ரேஷனலா விஷயங்களை பேசுறவங்க. ஓகேவா? சேனல்ஸ் பார்த்தா பிளிப் கிளிப், சும்மி வண்ண கவியங்கள் அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்கும். அவங்களுமே இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்ரஸிவான கண்டென்ட் தான் பேசுறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, அவங்களுக்கு இருக்க வியூவர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நம்புறவங்க மட்டும்தான். இதுல என்ன ப்ராப்ளம் நீங்க சொல்ற மாதிரி தான். இப்ப அவங்க சங்கிய டைரக்டா சங்கின்னு அட்ரஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அட்ரஸ் பண்றப்ப அந்த சங்கியா இருக்கிறவங்க அந்த விஷயத்த வந்து ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்தா பார்ப்பாங்க. ஓகேவா? நீ வந்து எனக்கு ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நான் ஏதாவது என்னோட ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நான் வின் பண்ண தான் பார்ப்பேனே தவிர, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருவாங்க. அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறதா இந்த டிஸ்கஷனா இருக்கும். ஆமா. இன்னொன்னு ஆனா இந்த மாதிரி பேஜஸ் வந்து முழுக்க முழுக்க அந்த நம்பிக்கையில இருக்கிறவங்கள மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னெல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு ரேஷனலிஸ்ட்ன்னு நான் சொல்லிக்கிற மாட்டேன். நான் வந்து ஒரு ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோமே. எனக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கான பதில்களை இப்ப நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது, இப்ப சுமி மாதிரி, பிளிப் பிளிப் மாதிரி சேனல்கள் ஃபாலோ பண்றது வந்து எனக்கு நிறைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் புதுசா குடுக்குது. சோ என்னைய மாதிரி ஆட்களும் நிறைய இருக்காங்க. என்னைய மாதிரி ஆட்களை தெளிவுபடுத்துறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எதுக்கு நின்னுகிட்டு அறியாமையில பேசுறாங்கல்ல. இப்போ அஜெண்டாவோட பேசுறவங்க வேற. இப்ப பாண்டேவோ மாரிதாசோ வந்து இதுதான் என்னுடைய அஜெண்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. ஆனா சங்கர் சார் அது விட்டீங்க. தெரியாம சங்கர் சார் லிஸ்ட் பெருசா போகுமே அப்படிலாம் போட்டோம்னா இப்ப மெஜாரிட்டியா ட்ரெண்ட்ல இருக்கவங்கள சொல்றேன். சோ அப்படி அவங்களையும் மாத்தணும். அதாவது அந்த அறியாமையில எதிர்த்து நின்று பேசிட்டு இருக்கான்ல, அவனையும் இந்த பக்கம் கொண்டு வர்றதும் நம்மளுடைய எண்ணமா தான் இருக்கணும். இன்னொன்னு இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறதுல வந்து பேசுறதுனால அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா அந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறதுனால ஒரு மெஜாரிட்டி பீப்புள வந்து நம்ம லூஸ் பண்றோம். இப்ப வந்து பசங்களுக்குள்ள இல்ல பொண்ணுங்களுக்குள்ள என்னதான் வந்து நம்ம மறைஞ்சு மறைஞ்சு கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட, ஒரு பொது வெளியில இன்னொருத்தர் பேசுறத வந்து ரொம்ப ஈஸியா கேட்டு ஜீரணிச்சுக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. இன்னொன்னு அந்த மாதிரி எபிசோட்ஸ நம்ம ஹெட்போன்ஸ்ல போட்டு தான் கேட்க முடியுதே தவிர ஓப்பனா ப்ளே பண்ணி கேட்க முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீட்ல இருக்கேன், நானா இருக்கேன். எனக்கு வந்து அந்த கெட்ட வார்த்தை கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைனாலும், என்னால அதை நான் ஒரு ஸ்பீக்கர்ல ப்ளே பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா அது வெளியே கேட்கும். பக்கத்துல இருக்கவங்கள ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஹெட்போன்ல போட்டு கேட்க வேண்டியது. இதுவே அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம இருக்கு அப்படின்றப்போ நம்ம அதை ஸ்பீக்கர்ல போட்டோம்னா அதுல பேசுற 10 விஷயத்துல ஏதோ ஒன்னோ ரெண்டோ கூட வெளியே சிதறி விழுந்தா அது ஒரு ஏதோ ஒரு தாட் அவங்களுக்குள்ள தூண்டி விட்டா அதுவும் ஒரு வகையில அது பாசிட்டிவ் தானே. சோ என்னை கேட்டா அது இல்லாம இருக்கிறது இன்னும் பெட்டரா தான் இருக்கும். இது நீங்க சொன்னதுல ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரேஷனலிஸ்ட் இல்லன்னு சொன்னீங்க.
100% ரேஷனலிஸ்டா யாரும் இருக்கவே முடியாது. ரேஷனலிஸ்ட்னு சொல்லிக்கிற எல்லாருமே 100% ரேஷனலிஸ்டா இருக்கவே முடியாது. இப்ப கெட்ட வார்த்தை பேசுறது ரேஷனலிசம் கிடையாது. ஓகேவா? ஆல்தோ கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தாலும் அவங்க ரேஷனலிஸ்டா ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, ஷும்மி வண்ணக்காமிங்களே எடுத்துக்கலாம். அவங்க வந்து சில கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணி இனிமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரேஷனலிசம்ங்கிறது ஒரு டிரான்சிஷன் தான், நீங்க சொல்ற மாதிரி எப்பவுமே. அந்த டிரான்சிஷன்ல இருந்தாலே அது ரேஷனலிசம் தான் அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா எது இதெல்லாம் தப்புன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி அதுல இருந்து திருந்திக்கிறாங்கல்ல, அதுதான் ரேஷனலிஸ்ட். எல்லாருமே வந்து 100% கம்ப்ளீட்டா வந்து எந்த தப்புமே பண்ணாம எந்த வித பேக்வர்ட்னஸ்மே இல்லாம பேச முடியவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப ரேர். டுவர்ட்ஸ் அந்த 100% போறதுதான் அந்த ரேஷனலிசம்ங்கிறது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த மாதிரி சேனல்ஸ்ல பேசுறவங்க இல்ல அந்த மாதிரி அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பேசுறவங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசினா கேட்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவன் நல்லா இறங்கி அடிக்கிறான். ரிக்ரெசிவான தாட்ஸ ஒரு மிசோகைனிய வந்து ரொம்ப ஈஸியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 100 பேர்கிட்ட திணிக்கிறான் அப்படின்னு, அவன் பேசுற ஸ்லாங்லயே நானும் வந்து நல்லா அடிச்சு பேசினாதான் அவனுக்கு கவுண்டர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அது வேலிட் பாயிண்ட் தான். இருந்தாலும் இது எவ்வளவு எஃபெக்டிவ்ங்கிறது தான் இந்த டிஸ்கஷன். ஆமா, அது உண்மைதான். ஏன்னா நம்மளுமே ஒரு வகையில ஒரு 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 என்ன சொல்றது, இன்னைக்கு இந்த எபிசோட் பேசுறதுமே நம்மளுக்குள்ள நம்ம பேசி தெளிவடைஞ்சுக்கிறோமே தவிர நம்ம ஒரு தெளிவான பாயிண்ட் வைப்போமான்றதுமே ஒரு 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 கேள்விக்குரிய விஷயம் தான். எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு. டவுட்னு சொல்றதா இது எப்படின்னு சொல்ல தெரியல. இந்த இந்த தன்னை ரேஷனலிஸ்ட் அடையாளப்படுத்திக்கிறக்கூடிய நிறைய பேர்கிட்ட ஒரு ஒரு மேட்டிமைத்தனம் இருக்கா? அதாவது எனக்கு தெரியும், நான்லாம் எவ்வளவு தெளிவா யோசிப்பேன் தெரியுமா, நான் கரெக்டா யோசிப்பேன் தெரியுமா, உனக்கு நீ அதெல்லாம் தெரியாம அறியாமையில இருக்கு, நீ எல்லாம் என்ன நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்னு எனக்கு நிறைய நேரம் ஃபீல் ஆயிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது டு பி ஃப்ராங்க் அது வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கும் தான். சிலது இப்போ வந்து ஒருத்தங்க கூட ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு அவங்க வந்து என்ன சொன்னாலும் மாற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பாயிண்ட்ல என்னதான் வந்து இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒருத்தங்க கூட ஆர்கியூ பண்றேன், நான் வந்து படிப்படியா தான் நேஷனலிஸ்ட் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னால வந்து இவங்களை எப்படியும் திருத்த முடியாது, இவங்களை எப்படி என்னால உண்மை எதுன்னு கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு அந்த பாயிண்ட்ல மேபி எனக்கு அந்த இது வந்துரும், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. எதிராளி கிட்ட இருக்க மேட்டிமைத்தனத்தை விட தான் கூட இருக்கவங்கள்ட்டயே இவங்களுக்கு ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏரியாக்குள்ள வர்றாங்கல்ல, பழைய அந்த சங்கி ஸ்பேஸ்ல இருந்து இந்த ஏரியாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நுழையிறவங்கள்ட்ட ஒரு சில நேரம் அவங்க ஏதாவது தெரியாம ஒரு ஒரு கருத்து பிழையினால அவங்க மாத்தி சில விஷயங்களை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி சொல்லும் போது, இல்லப்பா நீ சொன்ன இடத்துல இந்த இடம் தப்பு, நீ கத்துக்கணும்னு நினைக்கிற, அதுல இந்த இடம் தப்பா சொல்ற, இதை மாத்திக்கன்னு சொல்றதை விட நீ என்னதான் மாத்தணும்னு நினைச்சாலும் இந்த விஷயத்துல நீ இப்படிதான் இருக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்களை பத்தி முழுசா தெரியாம சில நேரங்கள்ல அவங்களை பகடி பண்ணி எதிர்த்து பேசுற ஒரு மனநிலை இருக்கும்னு ஒரு இது, அது தவறுன்னு தோணுது. இல்ல தவறுங்கிறது கரெக்ட் தான். ஆனா இல்ல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நல்லா ப்ராக்ரெசிவா இருக்கிறவங்க, லிபரலா இருக்கிறவங்க, நல்லா ரெக்ரெசிவா இருக்கவங்களை வந்து கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும், இல்ல வந்து பின் பாயிண்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறப்ப அது அவங்க கொஞ்சம் அக்ரெசிவா சொல்லிதான் ஆகணும். ஓகேவா? இதுல டிஃபரன்ஸ் அவங்களா இவங்களாங்கிறது. இப்ப நம்ம திட்டுறது வந்து கம்ப்ளீட்டா ரெக்ரெசிவா இருக்கவங்களா இல்ல டுவர்ட்ஸ் ப்ராக்ரெசிவா வர ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எல்லாம் ரிசர்ச் பண்ணி, இந்த பையன் வந்து இந்த பொண்ணு வந்து இப்போ ஓரளவு ட்ரை பண்றாங்களா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரெசிவ் ஆகிறதுக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? அது கஷ்டம், அது தப்புதான், அது வந்து எஃபெக்டிவ் கிடையாதுங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா எந்த அளவுக்கு முடியும், சாத்தியங்கிறது ரெண்டாவது கேள்வி. இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் எனக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் ரீசனா தெரிஞ்சிச்சு, ஏபிளிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தவங்களை பார்த்து நம்ம வந்து மென்டல்னு சொல்றதோ இல்ல வந்து பைத்தியம்னு சொல்றதோ, அவன் வந்து முட்டா பையா அப்படின்னு சொல்றதோ, அது வந்து ஏபிளிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிளிசம் அப்படின்னா இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து மென்டல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்ல அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் பிரிவிலேஜ். அப்படி இருக்கிறதுனால இப்படி ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி திட்டுறது வந்து ஏபிளிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுல்ல? இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப ப்ராக்ரெசிவான விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து கொஞ்சம் நம்ம வடிவேல் காமெடிஸ் எவ்வளவோ பார்த்திருப்போம், அதுல எவ்வளவோ ரெக்ரெசிவான விஷயம் இருக்கும். இப்ப அவனா நீன்னு கேக்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து ரொம்ப நார்மலா பேசிட்டு இருப்போம், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு இருப்போம். இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு வந்து இப்ப தெரியுது. ஆல்ரெடி ரொம்ப ஒரு 10-15 வருஷமா லிபரலா ப்ராக்ரெசிவா இருக்கிறவங்களுக்கு 15 வருஷம் முன்னாடி தெரிஞ்சிருக்கும், அதை அவாய்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவன் பாரு, இவன் வந்து இதெல்லாம் பேசுறான் ஆனா இப்படி பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது என்னை கேட்டா அது அவங்க சைட்லயுமே நியாயம் தான், அவங்க எதிர்பார்க்கறது கரெக்ட் தான். பட் வந்து அது நடைமுறை சாத்தியங்கிறது கிடையாது.
ஒரு 100% பொலிட்டிக்கலா கரெக்டான ஒரு சுச்சுவேஷனை அச்சீவ் பண்றதுங்கிறது அது ஒரு ரொம்ப லாங் ப்ராசஸ் இல்லையா? ஆமா. இல்ல இந்த ரேஷனலிஸ்ட்ங்கிறது யாரு அப்படின்னா இதை நோக்கி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள இருக்க தப்புகள் என்னென்னலாம் வந்து பண்றோமோ அதெல்லாம் மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப மாத்திக்கிறதுங்கிற தாண்டி எனக்கு வந்து சும்மி வண்ணக்கவிஞர்கள் பேச்சு சொன்னேன்ல, அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு தப்பு பண்றாங்க, அந்த தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா ரியலைஸ் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் மத்தியில அதை வந்து சாரி இனிமே நாங்க பண்ண மாட்டோம் இதை அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றாங்க. அதுதான் ஒரு ப்ராப்பரான ரேஷனலிஸ்டுக்கு அடையாளம். அவங்க அதை அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு அதை வந்து ஃபாலோ பண்றாங்கிறது ரெண்டாவது, அது பண்றாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி. பட் வந்து அது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி இப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸ் எனக்கு இப்ப வந்து அவங்க அவங்க வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி இந்த மாதிரி கலாய்ச்சாதான் வந்து ஃபாலோ பண்றாங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிற இடத்துலயே இது நாங்க தப்பு, இது நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல தைரியமா. நீங்க ஃபாலோவர்ஸ் இதனால வராம போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு பெரிய தைரியம்னு சொல்லணும். ஆமா ஆமா கண்டிப்பா. இப்போ ஆக்சுவலா சரி நம்ம மெயினா பேசணும்னு நினைச்ச விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதாவது என்னன்னு அப்படின்னா, இந்த அறியாமையில இருக்காங்கல்ல சில மக்கள், அவங்கள இந்த பக்கம் மாத்துறதுக்கான வேலை என்ன அப்படிங்கிறதப்போ முதல்ல கேட்கிற கேள்வி வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து ஆதாரத்தோடையும் வரலாறு பேஸ் பண்ணியும் சில உண்மைகளை எடுத்து வச்சா கூட அதை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்கள மாத்துறதுதான் வந்து மெயினா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த சாதி கட்டமைப்பு, இந்த சாதி கட்டமைப்புன்ற விஷயம் வந்து பல ஆயிரம் வருஷமா இருக்கு இந்தியால. ஆனா இப்போ அத ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு முதல்ல சாதினா என்ன, அது எங்க இருந்து உருவாச்சு, அது என்ன அடிப்படையில் அது வளர்ந்து வந்துச்சுன்ற தெளிவு கண்டிப்பா இருக்காது. இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேர் இந்த ஜாதியை ஃபாலோ பண்றவங்கள்ட்ட போய் நீங்க எதுக்கு ஃபாலோ பண்றீங்க, இது என்ன அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா, இதுதான் நம்ம பாரம்பரியம், இதுதான் நம்ம கலாச்சாரம், இதுதான் நம்ம குடும்ப பழக்க வழக்கம் சொல்லுவாங்க. இது ஒரு 2-3 வார்த்தையை காமனா சொல்லுவாங்களே தவிர அதுக்கு அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்கள்ட்ட பதிலே இருக்காது. அதாவது அப்பனா உங்களுக்கு நான் என்ன சொல்றது, அது ஆமாப்பா அதான்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு சமாளிச்சு விட்டு சரி சரி வா சாப்பிட போலான்னு போயிருவாங்க. பண்பாடு அதானே எல்லாம். ஆமா. இப்ப நீங்க அந்த இப்ப ஏர்லி இந்தியன்ஸ் எபிசோட்ல பேசியிருந்தீங்கல்ல, அதுல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து இந்த ஜாதின்ற விஷயம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த வர்ணாசிரம்ன்ற விஷயம் எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்னர்கள் உருவாக்குனாங்க, அவங்களோட இன்செக்யூரிட்டியை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து அதுல இந்த எண்டோகேமின்ற ஒரு விஷயத்த வந்து பரப்பி அது மூலமா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் உருவாக்கிட்டாங்க. என்னை கேட்டா ஆரியன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஆப்டிமிஸ்டிக் தான் சொல்லணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தப்பயே ஓகே இங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, இத நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதுக்கு பயங்கரமா ஒரு பிளான போட்டு ஒன்னு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் அது அவ்வளவு ரெலவெண்டா, அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் கூட அசைக்க முடியாம ஒண்ணு பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். அதாவது நான் பாராட்டுறேன்னு உடனே என்னடா ரொம்ப நல்லா பாராட்டுறேன்னு நினைக்கிறாதீங்க, அவ்வளவு ஜாண்டா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அத அவங்களோட ஸ்ட்ரக்சர் தாண்டி மத்த கம்யூனிட்டிஸ்லயும் பரப்பிருக்காங்கல்ல. ஈவன் இப்ப கிறிஸ்டியானிட்டில, முஸ்லிம்ஸ்ல எல்லாத்துலயுமே கேஸ்ட் வந்து பரவி இருக்குல்ல. அது வந்து ஒரு துயரமான சம்பவம். அது அவங்களோட சக்சஸ் சொன்னாலும் அது நம்ம எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்பட வேண்டிய விஷயம். இல்ல கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம்ன்றது எல்லாமே இந்தியால இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் தானே மெயினா இவ்வளவு ஜாதிகள் இருக்கு. இல்ல ஏன்னா ஏன் நீங்க வேற எல்லாம் யூஎஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த கேஸ்ட பரப்பிட்டு அங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இங்க இருந்து போனவன் தானுங்க, இங்க இருந்து தானங்க தூக்கிட்டே போறானுங்க. எதை விட்டுட்டு போறானுங்களோ இல்ல இதை மட்டும் மறக்காம பைக்குள்ள எடுத்து போட்டி வச்சுட்டு கொண்டு போயிடுறாங்க. இது பத்தாதுன்னு இந்த இஸ்கான் டெம்பிள் எல்லாம் வேற எல்லா ஊர்லயும் ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் குடுமையை போட்டு விட்டுட்டு வந்து அங்கேயே பரப்பி விட்டுருக்காங்க இதை. ஆக்சுவலா இப்போ நம்ம இந்த ஜாதியை நம்புற ஆட்களுடைய இடத்துல இருந்து அவங்க வைக்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து நாங்க போன ஏர்லி இந்தியன்ஸ் எபிசோட்ல வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது மனிதர்களுக்குள்ள நடந்த, அதாவது இந்தியால வந்த மனிதர்களுக்குள்ள நடந்த ஒரு ஜீன் மியூட்டேஷன்னால நார்த் வெஸ்ட்ல இருக்கிறவங்க அதிகமா பால் சாப்பிட்ற மாதிரியும், சவுத்துல இருக்கிறவங்க அதிகமா மீட் சாப்பிட்ற மாதிரியும் அவங்களுடைய உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறி இப்போ வந்து மெயின் ப்ரோட்டீன் கண்டென்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நார்த்ல இருக்கவங்களுக்கு பாலாவும் சவுத்ல இருக்கவங்களுக்கு மீட்டாவும் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதே மாதிரி இப்போ இந்த எண்டோகேமின்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்தியாவில இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றாங்க. சோ அப்படி இருந்ததுனால திரும்ப திரும்ப ஒரே ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய மக்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி ஜாதின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து இப்ப நிஜமாவே இந்த ஜீனுக்குள்ளே கல்யாணம் பண்ணி
இப்ப நிஜமாவே ஒருத்தனும் தனித்தனி ஜாதின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு அவங்க கேட்டா அதுக்கு நம்மளோட பதில் என்ன? ஒண்ணு, மிக்சிங் வந்து ஆல்ரெடி எக்கச்சக்கமா நடந்துருந்துச்சு. இந்த இண்டோ கேம்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மிக்சிங் அதிகமா நடந்துருந்துச்சு. சோ ஆல்ரெடி பியூர் ரேஸ்ங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப எப்படி தெரியுமா, தண்ணியில பால் கலந்ததுக்கு அப்புறம் நீங்க கேக்குறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பால் ஒரு சட்டி பால்ல இருந்து ஒரு டம்ளர் பால் தனியா எடுத்து வச்சுட்டு அது அது நீங்க அப்படி கேக்குறீங்க. ஒரு சின்ன குரூப் வந்து ஒரு சின்ன பாலா கேக்குறீங்க. அதுல நீங்க என்ன பண்ணாலும் ஆல்ரெடி தண்ணியும் பாலும் கலந்துதான் இருக்குது. அது தனியா மாறவே முடியாது. இந்த டிஃபரன்ஸ் சொல்றாங்கல்ல, இத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு ரேஸ்க்கும் இன்னொரு ரேஸ்க்கும் சொல்ற டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸையே முதல்ல புரிஞ்சுக்கிட்டோன்னே, அந்த சயின்ஸ் ஆஸ்பெக்ட புரிஞ்சுக்கிட்டோன்னே இதுல பிரச்சனையே வராது. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஜீன்ஸ் சிமிலாரிட்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கு எவ்வளவு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 99% இருக்கும். ஓகேவா? நீங்க யாரா வேணா எடுத்துட்டு போங்க, 99% ஜீன்ஸ் டிஎன்ஏஸ் வந்து சிமிலரா தான் இருக்கும். ஈவன் உங்களுக்கும் ஒரு சிம்பான்ஜிக்கும் 95% ஆஃப் ஜீன்ஸ் வந்து சிமிலரா இருக்கும். உங்களுக்கும் ஒரு பனானாக்கும் இருக்கிற டிஎன்ஏ ஜீன்ஸ் வந்து சம் 60-50% சிமிலரா இருக்கும். ஓகேவா? சோ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி when compared to நம்ம மனுஷங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணா ஒரு வேற ரேஸ்ல கம்பேர் பண்ணா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஓகே. இந்த மியூட்டேஷன்ங்கிறது ஒரு அங்க இருந்து ஆல்ரெடி மிக்ஸ் ஆயிருந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா மிக்ஸ் ஆகிறது மட்டும்தானே தவிர உங்களுக்கு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணாம இருந்தா மறுபடியும் பியூரா போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் போக வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி மிக்ஸ் ஆயிட்டீங்க நீங்க, அதுக்கப்புறம் பியூருங்கிற வார்த்தையே கிடையாது. கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் திடீர்னு என்னடா ஜீன்ஸ் மியூட்டேஷன் எங்கெங்கயோ பேசிட்டு இருக்கீங்க, சம்பந்தம் இல்லாம நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஏர்லி இண்டியன்ஸ் ஒரு புக்கை பத்தி ஒரு எபிசோட் இருக்கும், அதை கேட்டுட்டு வந்து இதை கேளுங்க, என்ன பேசுறோம்ன்றது புரியும். ப்ரொமோஷன் பண்றீங்க போன எபிசோடுக்கு. பண்ணணும்ல, பழகிக்கணும்ல அதெல்லாம். ஓகே சரி, இதான் இப்போ இந்த மாதிரி இப்படி நம்ம இவ்வளவு ஃபேக்ட்ஸ் பேசணும். இத சொன்னதுக்கு அப்புறமும் என்ன தெரியுமா வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க எங்க சாதியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு 4 பேர் பேசுவாங்கல்ல. அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க அப்படிங்கிற அவங்களோட உளவியலை பத்தி ஒரு சின்ன இன்சைட் தான் இந்த எபிசோடுக்கான ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பிளாக் படிச்ச ரீசெண்டா, அந்த பிளாக்ல வந்து இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு உண்மையை பத்தி நம்ம சொன்னாலும் இதாண்டா உண்மைன்னு சொன்னா கூட ஏன் வந்து மனுஷனோட மைண்ட் வந்து அதை ஏத்துக்கிறது மறுக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னா, மக்கள் வந்து எப்பயுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்க நம்மளுடைய கருத்தை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு, மனிதனுக்கு பேசிக்கா இருக்கும். இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா 2 விதமா பிரிச்சு பார்க்கலாம். அதாவது ஒண்ணு வந்து ட்ரூத் அண்ட் அக்யூரசி, அதாவது எது உண்மை எது கரெக்ட். இன்னொரு விஷயம் வந்து பிலாங்கிங்னஸ், நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட். இது 2ல எதை வந்து மெயின்னு ஒருத்தர் முன்னாடி போய் வச்சோம் அப்படின்னா அந்த அந்த அவருடைய மைண்ட் வந்து மேஜரா வந்து அந்த பிலாங்கிங்னஸ் நோக்கி தான் சாயும். ஏன் அப்படின்னா, இப்ப வந்து நான் ஒரு கருத்தை வந்து இவ்வளவு ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கேன், என்னுடைய சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பழகிட்டு இருக்காங்க, நாங்க அதை தான் நம்பிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு இது பண்ணிட்டு இருக்க எல்லாமே தப்புன்னு எனக்கு ஒரு இடத்துல இருந்து தோணும் போது, அதுக்கான உண்மை ஆதாரத்தோட வரும்போது, அது உண்மையினே தோணுனா கூட எனக்கு வந்து ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல இவ்வளவு நாளா பழகிட்டு இருந்த ஒரு விஷயத்த டக்குன்னு நான் மாத்துனேன் அப்படின்னா என்னை இந்த இடத்துல இருக்க அத்தனை பேரும் தப்புன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போ இது ஹிஸ்டரியில நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ உலகம் தட்டல்ல உருண்டன்னு முதல்ல சொன்ன ஒரு ஆளா அடிச்சு கொண்டாங்க, இது மாதிரி நிறைய பேர் அடிச்சு கொண்டிருக்காங்க. ஆனா அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தைரியமும் ஒரு தெளிவும் இருக்க போய் தான் அவங்க வந்து அதை எடுத்து சொல்ற அளவுக்கு அந்த தைரியமே வந்துச்சு. ஆனா அந்த தைரியம் எல்லாருக்கும் வராது. சோ அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளவுதான் உண்மைகளை எடுத்து முன்னாடி வச்சாலும் அதை நம்ம மனசே ஏத்துக்கிட்டாலும் கூட வெளிக்காட்டும் போது இல்ல இதை சொன்னோம்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, இப்ப நம்மளுக்கு அந்த உண்மை முக்கியமா இல்ல இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது முக்கியமானு யோசிச்சா இவங்கதான் நம்மளுக்கு முக்கியமாப்படுது. இதே கான்செப்ட் தான் எக்ஸாக்டா கொண்டு போய் இந்த சாதின்ற ஒரு விஷயத்துல வந்து உட்கார வச்சிருக்கோம் நம்ம. இப்ப நிஜமாவே இந்த இந்த ஜீனு மியூட்டேஷனு இதெல்லாம் முக்கியமா இல்ல என்னை சுத்தி இருக்கிற 10 குடும்பத்துக்காரனு என் ஜாதிக்காரனு என் கூட சேர்ந்து எல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து நிக்கணுங்கிறது முக்கியமான யோசிக்கும் போது இல்ல எனக்கு இவங்க வந்துட்டா போதும், இப்ப இதை பேசி எனக்கு என்ன பெரிய பிரயோஜனம்ன்ற ஒரு மனநிலைக்கு வர்றதுனால இதுதான் இத்தனை வருஷம் ஆயும் இந்த ஜாதி கட்டமைப்புன்றதை உடைக்க முடியாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த பிலாங்கிங்னஸ் சொல்றீங்களா, அக்செப்டன்ஸ் தான். நம்ம சுத்தி இருக்கவங்க எப்படி நம்மளை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்ப சோசியல் மீடியாலாம் இருக்குது, ஸோ அதுல வந்து நிறைய பேர் ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்றோம். பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எந்த அளவுக்கு இது வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். நான் சில பேரை பார்த்திருக்கேன், ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலிஜன்ல இருக்காங்க, எக்ஸாம்பிள் இஸ்லாமே எடுத்துக்கலாமே. இஸ்லாம்ல இருக்கவங்களே இருக்காங்கன்னு இப்ப அந்த இதெல்லாம் இருப்பாங்க, இந்த நோம்புலாம் இருப்பாங்க, ரொம்ப சீரியஸா நோம்புலாம் இருப்பாங்க. சில பேர் 30 நாள் 40 நாள் நோம்பு இருப்பாங்க.
ஆனா சில பேர் வந்து ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு நாளைக்கு 5 டைம் வந்து தொழுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்ப திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுமே இஸ்லாம் பீப்புளாவே இருந்தாங்க அப்படின்னா, எப்ப வந்து அவங்க வந்து அதை பண்ணாம போறாங்களோ, அந்த குரூப்புக்குள்ள இவங்க வந்து ஒரு தனியா தெரியுற மாதிரி ஆயிரும். அவுட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவுட் காஸ்ட்னா ஆட் ஒன் அவுட் மாதிரி. ஆட் ஒன் அவுட் மாதிரி ஆயிருவாங்க. சோ அது வந்து அந்த சில விஷயங்கள் அப்படி இருக்கிறப்ப அவங்கள அதை சேர்த்துக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் பேசுறப்ப நான் அவங்க கூட வந்து மிங்கிள் ஆக முடியாம போயிருமோ அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஒரு வழி இல்லாம பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களே வந்து நம்பிக்குவாங்க. நான் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நம்பிடுவாங்க. மத்தவங்க யாராவது கேட்டா கூட ஆமா ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. இதுதான் அந்த விஷயம். இப்ப எப்ப வந்து ஒரு நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம ஒத்துக்காம போயிருவாங்க, நம்ம சேர்த்துக்காம போயிருவாங்கிற பயம் இருக்குல்ல. சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. மேன் இஸ் சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சேர்ந்து இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கு. ஒண்ணும் இல்ல. இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறாங்கல்ல. என்ன அர்த்தம் அதுல? இந்துக்களா ஒன்று கூடி இவங்க என்ன எல்லாரும் வாங்க கோயிலுக்கு போவோம், எல்லாரும் வந்து பூஜை பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாரும் ஒன்னா ஸ்ட்ரென்த்தா ஒரு 80% இருக்கவங்க 100% ஹிந்துவா மாறிடணும் அவங்க அந்த இந்துத்துவோட எய்ம். ஆனா 100% மாறினாலும் அவங்க வந்து சூத்திர சத்திரியன்னு பிரிச்சு தான் வைக்க போறாங்க. அது வேற விஷயம். ஆனா அவங்க எதுக்கு இந்த ஒன்று இணைவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த் நம்பர் கூட கூட அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கூடும். ஸ்ட்ரென்த் கூடுச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி அர்த்தம் அவனுக்கு. ஆமா ஆமா, அதான் இந்த மைண்ட் செட். ஆமா. ஆக்சுவலா இந்த புக்ல கூட இருக்கும்ல, சேப்பியன்ஸ் புக்ல கூட அவர் யுவால் நோவா இந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. அதாவது இந்த நேஷனலிசம்ன்ற விஷயத்தை பத்தி வரும்போது அவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா, அதுல ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் வந்து சொல்லுவாரு. அதாவது அவன் யாருன்னே தெரியாத, எனக்கு சம்பந்தமே அறிமுகமே இல்லாத ஒரு நபரா இருந்தாலும் அவனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு நான் ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி மனுஷனுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. சோ அப்படிங்கிறப்ப இப்போ அத கொஞ்சம் டீடைலா சொல்றேன்னா, சொல்லுங்க. ஒரு மனுஷனா இருந்தா, அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் மனுஷனா இருந்தா அதிகபட்சம் 150 பேர் கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா பர்சனலா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு தொடர்புல இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு தோராயமா 150 பேர் தான் இருக்க முடியும். ஆனா இந்த நேஷன்ஸ், இந்த கம்பெனிஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்தியன்ஸ் இருக்காங்க, 1 பில்லியன் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் தோக்குறாரு, அவர் தோத்தா நம்மளே தோக்குற மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அது. இந்த நேஷனலிசம், இந்த மாதிரி விஷயங்கள், நேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்து ஸ்டோரியா ஃபார்ம் பண்ணி எல்லாரும் நம்ப வைக்கிறாங்கல்ல. நேஷன்ங்கிற ஒரு விஷயம் இல்ல, ஆனா அது எல்லாருமே நம்புறோம் தெரியுமா? நம்ம நாட்டில் இருக்கிற 1.4 பில்லியன் பீப்புளுமே நம்புறாங்கல்ல. நம்பி அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்படி இருக்காங்கல்ல. அதான் இப்போ அவங்க பேர் என்ன, பிவி சிந்துவை பத்தி அந்த ஒலிம்பிக் 2016 ஒலிம்பிக் தானே, அதுல தானே சில்வர் அடிச்சாங்க அவங்க. சிலிர்த்து போய் சிலையெல்லாம் தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சங்கின்னு தெரிஞ்சிச்சு. இந்த கை வச்சா கும்பிட்டோம், அடுப்புல போய் கறக்கி வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுதான் அந்த 2016 ஒலிம்பிக்ஸ்க்கு ஒரு 2 வருஷத்துக்கு அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிவி சிந்துன்ற பேரை பத்தி மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. பேட்மிண்டன்ல ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ஆட்கள் தான் வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்கவே செய்வாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆபீஸ் வந்து காமனா ஃபுட் கோர்ட் இருக்கும். என்ன கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் அந்த ஃபுட் கோர்ட் நிரம்பி வழியும். மெயினா ஐபிஎல் இதுக்காகவே ஆபீஸ்ல 7 மணி 8 மணி வரைக்கும் உட்காந்துருப்பானுங்க. உட்காந்து அந்த ஃபுட் கோர்ட்ல உட்காந்து அப்படின்னு நம்ம ஹாஸ்டல்ல கத்துவல்ல ஹால்ல, அந்த மாதிரி உட்காந்து பேசி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் அந்த பிவி சிந்துவோட ஃபைனல் மேட்ச், ஒலிம்பிக் ஃபைனல் மேட்சுக்கு அவ்வளவு கூட்டம் அந்த ஃபுட் கோர்ட்ல. ஒரு பேட்மிண்டன் மேட்சுக்கு அவ்வளவு கூட்டம் அது வரைக்கும் இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த நிறைய பேரு பிவி சிந்துவே ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்குதான் பாத்திருப்பாங்க. இருந்தாலும் அத்தனை பேர் அன்னைக்கு சேர் பண்ணதுக்கான ஒரே ஒரு ரீசன், அது ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ். அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல இந்தியான்ற கண்ட்ரில இருந்து ஒரு ஆள் ஃபைனல் ஆடுறாங்கன்ற ஒரே காரணம் தானே தவிர அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. சோ இதுதான் அந்த நேஷனலிசம், அந்த ஒரு கனெக்ட் ஈஸியா உருவாக்குறது அப்படிங்கிறது. சோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, நேஷனலிசம்னு சொல்லாம காமனா ஒரு வார்த்தை சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு கம்யூனலிசம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு கம்யூனிட்டியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. நான் வந்து ஏசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் சண்டை வந்தா நான் ஏசியன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை வந்தா நான் இந்தியன், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு சண்டை வந்தா நான் தமிழன், இப்படின்னு அந்த கம்யூனிட்டிஸ் வந்து சுருங்க கடைசியா இதே ஆர்டர்ல தான் இந்த ரிலிஜியன், ஜாதி எல்லாமே வருது. இப்போ நம்மளுடைய நாட்டுடைய அரசியலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த கேஸ்ட். அதனாலயே அதை இப்ப வரைக்கும் அதை இறங்க விடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே அந்த ஐடென்டிஃபைங் வித் ஹிம்ன்ற விஷயம் தான்.
அவன் யாருன்னே தெரியாது, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, அவன் என்ன செய்வான் ஏது செய்வான், அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, அவன் என் ஜாதிக்காரனா நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு இன்னைக்கும் மெஜாரிட்டி இந்தியாவுடைய அரசியல்ல வந்து இதுதான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல நேஷனலிசம்ல சில நல்ல விஷயங்கள் யுவல் ஹராரி சொன்னது வந்து அந்த காலத்துல ரொம்ப கம்மியான ஆளுங்க கூட தான் நம்மளுக்கு கான்டாக்ட் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி நேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எம்பையர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்கலாம் ஓகே. பட் வந்து எப்போ வந்து இந்த நேஷனலிசம் வந்து நம்ம இல்லாம ஆப்போசிட் ஆளுங்கள மேல வெறுப்ப ஊட்டுதோ அப்பதான் அங்க பிரச்சனை வருது. அதனாலதான் நேஷனலிசம் எக்ஸ்ட்ரீமா போய் தான் வந்து அப்படி அப்படி ஆயிதான் ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்டா மாறி அதுதான் பிரச்சனை ஆகுது. ஆமா ஆமா, தமிழ்நாடே ஆளணும் அப்படின்னு சொல்றது, வந்தேரிங்க எல்லாம் வெளியே போங்களா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதுதான் தேசியவாதம்ன்றதுல ஆரம்பிச்சு கடைசியில தமிழ் தேசியம்னு வந்து இப்ப இப்படி பேசிட்டு திரியறானுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு டிஸ்ட்ரிக்ட் தேசியம் பேசுவாங்க, சென்னை தேசியம் கன்னியாகுமரி தேசியம்னு பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த அந்த பிளாக்ல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது அதுல ஒரு வார்த்தை இருந்துச்சு, நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்புறோம்னா அது சரின்றதுக்காக நம்ம நம்புறது இல்ல, இத நம்புறதுனால நம்மள 4 பேர் அப்பா இவன் நல்லா பேசுறான்டா அப்படின்ற மாதிரி நினைப்பான் அப்படின்றதுக்காகவே நம்ம சில விஷயங்களை நம்புறோம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி. இந்த நம்ம சொசைட்டில வந்து ஒரு 2 வார்த்தை இருக்கு, மானம் மரியாதை. இந்த மானம் மரியாதைன்றது இந்த ஆங்கிள் தான் உலகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு விஷயத்த செய்யறேன்னா அதை நான் நிஜமா நம்பி பண்றேன்னா இல்ல எனக்கு புடிச்சு பண்றேன்னா அது எதுவுமே முக்கியம் கிடையாது. நான் பண்றத எவன் பாக்குறவன் என்ன நினைப்பான், இது மட்டும்தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கு. அதுல ஏதாவது மாறி போயிடுச்சுன்னா தான் உடனே வந்து என் மானம் போச்சு என் மரியாதை போச்சு அப்படிங்கிறது. ஆமா, இப்ப நான் அஜித் ஃபேனா விஜய் ஃபேனாங்கிறதே என்ன சுத்தி இருக்கவங்க டிசைட் பண்ணணும். கரெக்ட். அந்த மாதிரிதான் அது ஒரு சல்லித்தனமான விஷயம், வேற ஆங்கிள். அது மட்டும் தான் சல்லித்தனமா என்ன, எல்லாமே சல்லித்தனம் தான், அது சல்லித்தனத்திலேயே சல்லித்தனமான விஷயம். இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி. இப்போ நிறைய பேரை நான் பாத்திருக்கேன், இந்த அவங்க பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம அந்த பேரண்ட் ஜெனரேஷன்ல இருக்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய பசங்க வந்து இந்த கல்ச்சர் ட்ரெடிஷன் மெயினா ட்ரெஸ்ஸிங்லேயே பாத்துக்கோங்களேன். இப்போ கேர்ள்ஸ் வந்து அவங்க பொண்ணுங்க வந்து வெளியூர்ல போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப சென்னை மாதிரி ஒரு சிட்டிலயோ இல்ல அப்ராட்ல போய் படிக்கிறாங்கன்னா அங்க அவங்க என்ன ட்ரெஸ் பண்றாங்கன்றதுலாம் இவங்களுக்கு பிரச்சனையாவே இருக்காது. ஆனா இங்க ஊருக்கு வந்துட்டா அவங்க ட்ரெஸ் பண்றதுல அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நிஜமாவே அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸிங் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னா அந்த பொண்ணு எந்த ஊருக்கு போனாலும் நீங்க சொல்ற அதே பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டுட்டு தான் இருக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நிஜமா உங்களுக்கு வந்து அதுதான் அக்கறை. ஆனா இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சென்னை, அதாவது அவன் சொல்ற ஆங்கிள் சொல்றேன் நான், அக்கறை இந்த சென்ஸ் அதுவே ஒரு முட்டாள்தனம் தான், அவங்களோட ஆங்கிள் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப என் வார்த்தைகளை ஆமா என்ன ஆன்டி நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க, அது சரியில்லை. சோ அந்த ஆனா இதுவே வந்து அவங்க ஊருக்கு வந்துட்டா மட்டும் நீ வந்து இப்படி போடு சொல்ல வந்து ஆங்கிள் மறந்துட்டேன். சோ அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸ எவன் பாக்குறான்றதான் முக்கியமா இருக்கே தவிர அந்த ஆடியன்ஸ் தான் இவனுக்கு முக்கியமே தவிர அவன் வெளிநாட்டுலயோ அமெரிக்காலயோ சென்னையிலயோ இருக்கும்போது நீ என்ன ட்ரெஸ் தான் போட்டுக்க, அங்க எவன் நம்ம ஊருக்காரன் நான் உடனே பார்க்க போறேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ இங்க வரும்போது சுத்தி இருக்கிறவன் பார்ப்பான், பார்த்துட்டு நீ போனதுக்கு அப்புறம் என்னைய வந்து கேள்வி கேட்பான். எனக்கு இப்ப அதுதான் பிரச்சனை, அதுலதான் என் மான மரியாதை அடங்கியிருக்கு. அதனால நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ் போடு. சிங்கம் நான் சொன்னாடா, சுத்தி இருக்க சொன்னாடா, இப்படி ஏத்தி விட்டு தான் பூராத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு இந்த இப்ப நம்ம சொன்ன இந்த அப்ராட் சிட்டின்னு பேசும்போது இன்னொரு விஷயம், இந்த கம்யூனலிசம் அல்லது அந்த குரூப்பிங் இல்ல இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபேக்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாத ஒரு மனநிலை என்னோட சுத்தி இருக்கிற மக்களை ஏத்துக்கணும்ன்றது எல்லாத்துக்கான காரணம் முடியும். ஒரு முக்கியமான காரணம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ குரூப்ஸ் பிலீவிங் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஜெனரேஷன் பசங்க வந்து கொஞ்சம் இன்னும் இன்க்ளூசிவா இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா நம்மளுடைய இருக்கிற சொந்த ஊரு சொந்த கிராமம் இதெல்லாம் தாண்டி ஒரு டவுனு ஒரு சிட்டில மல்டிபிள் கல்ச்சர்ஸ் மல்டிபிள் ரேசஸ்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் படிக்கக்கூடிய ஒரு காலேஜோ ஒரு ஆபீஸ்லயோ ஒர்க் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ் ஸ்பேசஸ்ல வந்து நம்ம அவங்களோட ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, படிக்கிறதுக்கான சான்ஸ், ஒர்க் பண்ற சான்ஸ். படிக்கிறதா இருந்தா இன்னும் பெஸ்ட். ஏன் அப்படின்னா ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் நம்ம தங்கும்போது நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ல அவன் கூடவே இருக்கான். இப்போ ஒரு நார்த் இந்தியன் வந்து என் கூட ஒரு ரூம்மேட்டா இருக்கான் அப்படின்னா நான் சீக்கிரமா அவன் கூட
பிளெண்ட் ஆயிருவேன், ஜெல் ஆயிருவேன். சோ அவன் எவ்வளவுதான் வேற ஒரு லாங்குவேஜ், வேற ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்றவனா இருந்தாலும் அவன் பக்கத்திலேயே நான் இருக்க நான் வந்து சீக்கிரமா அவன் கூட வந்து கனெக்ட் ஆயிக்கிருவேன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், ஆக்சுவலா நான் இப்போ ரீசெண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பஞ்சாப்ல இருந்து வந்த ஒரு சிங் ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்நியமா தான் இருந்துச்சு. என்ன இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க, நம்ம எப்படி இவங்களோட எல்லாம் பேசுறது பழகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இப்போ கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அவர் ஏஜ் வைஸ் பார்த்தா ரொம்ப ஒரு 2-3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான். அதனால நம்ம ஜென்ரேஷன் ஆளா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு அவர் கூட பேசுறது பழகுறதெல்லாம். இப்போ வந்து அவரு அங்கிருந்து வந்தவரு, அவர் அந்த டிஃபரன்ஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசுறேனோ அது மாதிரி அவர் கூடயும் பேசிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். யாராவது வெளியில இருந்து வர்றவங்க பார்த்து இவர் கூட எப்படி நீ இவ்வளவு கேஷுவலா பேசுறேன்னு அவங்க கேட்டாதான் எனக்கு அப்பதான் எனக்கே ரியலைஸ் ஆகும். ஓ ஆமால்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிருச்சு. சோ அந்த க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட்ல இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் ஒண்ணு இருக்குங்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாம போயிடும். இதுதான் வந்து இப்ப இந்த வில்லேஜஸ்க்கும் சிட்டிஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ்க்கான காரணம். இப்ப கிராமங்கள் வந்து ஒரு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளாவே இருக்கு இப்போ வரைக்கும். அங்க வந்து நிறைய பேர் புதுசா குடி போறது இல்ல. ரொம்ப வருஷமா அங்க யாரு இருந்தாங்களோ அவங்களே தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகி அது இப்போ வரைக்கும் அந்த அந்த டிஃபரன்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற கூடிய ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஒரு ஏரியா அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சிட்டின்னு வரும்போது ஆப்வியஸ்லாம் நீங்க புது கல்ச்சர், புது ஆளுங்க, புது வேற வேற இடங்கள்ல இருந்து வந்தவங்களோட பழக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வர்றப்ப ஒரு கொஞ்ச நாள் ஆகும்போது ஆப்வியஸா உங்களுக்கு அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் மறைஞ்சு நீங்க எல்லாரும் கூடயும் கேஷுவலா பழக ஆரம்பிச்சிடுறீங்க. ஆமா, அதான் நம்மளோட சர்க்கிளை விட்டு வெளியே வந்து டிராவல் பண்றது, இல்ல வந்து வேற ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றது அப்படிலாம் பண்ணாதான் நிறைய புது புது ஆளுங்களை பார்ப்போம். புது புது ஆளுங்களோட கேரக்டர்ஸ் தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஜென்ரலாவே பாகிஸ்தான்னாலே நம்ம நாட்டுல வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு. என்னென்னலாம் தெரியாது, அவங்கள மீட் பண்ணிருக்க மாட்டோம், ஏதெல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். வெறும் கிரிக்கெட் மேட்ச்ல அவங்க ஆப்போனன்ட்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து ஒரு பார்டர்ல வந்து ஷேர் பண்றாங்க, பிரச்சனை இருக்கிற ஒரே காரணத்துக்காக பாகிஸ்தானாலே நம்ம வந்து ஒரு ஒரு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா நான் வெளிநாட்டுல இருக்கிறதுனால நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் பாகிஸ்தானிஸ். அவங்கள மாதிரி ஒரு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்கல்ல, விருந்தோம்பல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அவ்வளவு பாசமா இருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியன்ஸ் நீங்க சொன்னீங்க, இந்தியன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு பாசமா இருக்காங்க, எவ்வளவு வந்து இதுவா இருக்காங்கிறது அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சி இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களா நம்ம ஊர்ல இருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தோணும் உங்களுக்கு. அவ்வளவுதான். நீங்க எப்ப வந்து பக்கத்துல போய் பாக்குறீங்களோ எல்லாருமே ஒண்ணுதாங்க தெரிஞ்சிடும். அந்த வித்தியாசம் வந்து நீங்க தூரமா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கேக்குறேன், நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல போறீங்க, நீங்களும் ஒரு போயிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் கூட போயிட்டு இருக்காரு, அவர் வந்து வேற ஊருக்காரர் இல்ல வெளிநாட்டுக்காரன்னு வச்சுக்கீங்களேன். அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு நீங்க சும்மா வந்து வாங்க காஃபி சாப்பிடலாம், உங்க ஸ்டேஷன்ல இறங்குறீங்க, வாங்க காஃபி சாப்பிடலாம்னு நீங்க எத்தனை பேர்கிட்ட கேட்பீங்க? கேட்டுட்டு அதுக்கு பே பண்ணிட்டு நீங்க எத்தனை பேர் நீங்க நடந்து போவீங்களா? நான் இது வரைக்கும் பண்ணதில்ல. நானும் பண்ண மாட்டேன். ஆனா அவர் பண்ணாரு. இது ஒண்ணு கிடையாது, இது ஒரு கிடையாது. இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடந்துருக்கு எனக்கு. பாகிஸ்தானிஸ் அவரு கூட காஃபி குடிக்காம, எனக்கு என்னன்னா அந்த டைம்ல காசு இல்ல என்கிட்ட, என்கிட்ட கேஷா இல்ல, அந்த இடத்துல கேஷ் தான் வாங்குவாங்க அந்த இடத்துல, கார்டுல பண்ண முடியல. காஃபி குடிக்கலாம் வாங்க அப்படின்னாரு. சரி குடிக்கலாமே, கார்டுல குடிக்கலாம் நினைச்சா உங்களுக்கு கேஷ் வாங்கல. இன்னொன்னு என்னன்னா அவர் குடிக்கல, அவர் வாங்கல, எனக்கு அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், உங்களுக்கு தெரிஞ்சவர் கிடையாது. கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், பேரு கூட எனக்கு கரெக்ட்டா ஞாபகம், என் பேர் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் அவரை மறுபடியும் பார்க்கவே போறது கிடையாது. நான் வேற ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கேன். அங்க வர வழியில பாக்குறாரு. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு அகதி, ப்ராப்பரான ஒர்க் எல்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலான போஸ்ட் ஆபீஸ்ல டெலிவரி பண்ற மாதிரி ஆளுதான். அப்படி இருக்கிறவரை எனக்கு பண்ணணும் என்ன அவசியம்? இதெல்லாம் தான் நீங்க எப்ப டிராவல் பண்றீங்களோ, எப்ப வந்து வெளியே பல ஆளுகளை பாக்குறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு மனிதன் என்னன்னு தெரியும், மனுஷங்க என்னன்னு புரியும். நீங்க வந்து இங்கேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம கிரிக்கெட் மேட்சே பாத்துக்கிட்டு இருந்தா பாகிஸ்தான்காரன் வந்து கெட்டவன் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து வித்தியாசம். ஆமா, நமக்கு சுத்தி இருக்கிற அந்த ஒரு வட்டம், நம்மளே போட்டு வச்சுக்கிட்ட ஒரு வட்டத்தை எப்ப உடைச்சு வெளியே போறோமோ அப்பதான் அடுத்து இருக்கிறவனுடைய மனசு என்னன்றத பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சாதான் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலான்றது ரெண்டாவது பட்சம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். அதான் சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து அந்த விட்டு வெளியே வராம இருக்கிறது காரணமே வந்து அவங்க இந்த ஜியோகிராபிக்கலா அந்த இடத்த விட்டு வெளியே வராம இருக்கிறது தான் மெயின் காரணம். நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டது இல்ல, இந்தியாவை தாண்டது இல்லைன்னு சொல்றதெல்லாம் இருக்காங்கல்ல, அதுதான். நான் வந்து எங்க ஊரை நான் தாண்டி வெளியே போனது இல்லை அப்படிங்காங்கல்ல, அதெல்லாம் தான் அந்த ரிக்ரெசிவ் மைண்ட் செட் அப்படியே வச்சுக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுது.
இப்போ கிராமங்கள்ல இருக்கிற நிறைய பேருக்கு அதை தாண்டி வெளியே வர்றதுக்கான தேவைகள் இல்லாம போயிருது. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம்ன்றது அங்கதான் இருக்கு, விவசாயம் பண்றாங்க, அங்க இருக்கிற வேலைகள் பண்றாங்கன்றப்போ அவங்களுக்கு அதுவே முழு நேர வாழ்வாதாரம் இருக்கிறப்ப அவங்களுக்கு இதை தாண்டி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்க மாட்டேங்குது. அத உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் இல்லாம போயிருது நம்மளுக்கு. அதுக்குள்ளேயே அவங்களுடைய ஜாதிகளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க அங்கேயே வாழ்ந்து அங்கேயே பிறந்து அங்கேயே முடிஞ்சு அது போயிடுறாங்க. சோ இது பெருசா ஒரு மெஜாரிட்டி பாப்புலேஷனை பாதிக்கிறது இல்ல அப்படின்னாலும், ஏன்னா அவங்க அந்த சர்க்கிள்குள்ளே தான் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, முடிஞ்சாங்கன்னு இருந்தா கூட அந்த சர்க்கிள்ல இருந்து ஒருத்தர் 2 பேர் வெளியே வர்றான்ல, அவன் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான். அவனை நம்மளால ஈஸியா மாத்திர முடிய மாட்டேங்குது. நம்ம எல்லாருமே அப்படி வந்த ஒரு ஆட்கள் தான். நம்மளும் ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்ததுனாலதான் நம்மளுக்கு இந்த சேஞ்ச் உருவாச்சு. நானே பெரிய டாக்ஸி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படிங்கிறீங்களா? ஆமா. சோ அது இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓப்பன் மைண்டா இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நான் ஓகே ஏதோ ஒண்ணு சொல்றேன், அவன் என்ன சொல்றான்ற கேட்கறதுக்கு ரெடியா இருந்தான்னா அவனை கொஞ்சம் புரிய வைக்கலாம். டேய் நான் சொல்றதாண்டா கரெக்ட், நீ தாண்டா தப்பா பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றவன்ட்ட நம்மளுக்கு அவனை மாத்துறது கஷ்டம். இம்பாசிபிள்னு சொல்லக்கூடாது, கஷ்டம். இல்ல அதுக்கான ஒரு இடத்த கொண்டு வரணும். கேட்கணுங்கிறது மத்தவங்க சொல்றதை நான் கேட்கணும், ஓப்பன் மைண்டடா இருக்குங்கிறதே ஒரு ப்ராக்ரசிவ் ஸ்டெப் அப்படிங்கிறேன். அது ஒரு ஸ்டெப். அது அந்த ஆப்ஷனே நிறைய பேர் கிடைக்காது. அப்படி ஓப்பன் மைண்டடா இருக்கணும், அப்படி இருக்கலாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் ப்ராப்ளம் இருக்குது. நீங்க சொல்றீங்க அது இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தா அப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த மாதிரி மைண்ட் செட்டோட இருக்கவங்க இருப்பாங்க. அது அதை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டினியூஸ் செட் ஆஃப் ஒரு கண்டினியூஸ் செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டே இருக்கணும். சுத்தி இருக்கவங்களும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா மாறுவாங்க. ஆக்சுவலா ஆமா, இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். நான் இப்படி சொன்னதுனால வில்லேஜ்ல இருந்து வர்றவங்க மட்டும்தான் இப்படி இருக்கான்னு இல்ல, சிட்டில இருக்க பல பேர் இப்படி இருக்கானுங்க. அவனுக்கு வேற ஒரு ரகம். வில்லேஜஸ் கூட பாவம், அவங்களுக்கு அதான் சர்க்கிள்னு இருந்தது வேற. இவனுங்க இந்த சர்க்கிள்ல இருந்தும் மாறாம இருக்கிறவனுங்க ரொம்ப விஷம். சோ இது இல்ல எக்ஸாம்பிள் இது கொஞ்சம் இன்னும் ஓப்பனா எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்ப தேவர் ஜெயந்திக்கு எல்லாரும் கொண்டாடினாங்க. அதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நல்லா எலிட்டா இருக்கவங்க. அவங்களே போயிட்டு ஆவணியா வீட்டுக்கு பூணூலோட போட்டோ போட்டு ஐயர் ஸ்வாக் அப்படின்னு போடுவாங்க. ஐயர் வால்ஸ், ஐயர் ஸ்வாக், ஐயர் வால்ஸ், டாம்பிராம், ப்ரௌட் டாம்பிராம் ப்ரோ அப்படிம்பாங்க. அதுதாங்க அதாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த என்ன சொல்றது, இந்த ரேஷனலிசம்ன்ற பேர்ல அவங்க நாங்க கொஞ்சம் அதுலயே நாங்க பெரிய ஆள்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்த இடத்துக்கு நம்ம போய் நின்னாலும் நான் அந்த இடத்துல பெருசுன்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆவணியா வீட்டுக்கு பூணூல மாத்திட்டு இன்ஸ்டாகிராம்ல போறான்னா அவன் என்ன மாதிரி ஆளா இருப்பான்? அவன் என்ன ஐயரா இருப்பான். அப்படி சொல்லலைங்க. இல்ல என்னமோ அப்பர் கேஸ்ட் எல்லாம் சொல்றாங்களே, ஜாதிய இன்ஸ்டாகிராம்ல வெளியே காட்டுறது, பிளான் பண்றதுல அதுல என்ன பெருமை இருக்குன்னு தெரியல. ரீசெண்டா இப்ப இந்த யூடியூப் ரூட்டர்ஸோட அந்த சேனல் நடத்துறவர், அவர் ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொன்னார்னா, நான் பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா இது உண்மையில இது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா அந்த கம்யூனிட்டியில பிறந்து வளர்ந்த நிறைய பேரு நிஜமாவே மாறி வர்றவங்க இருக்காங்க. ஆனா அந்த ஐடியாலஜியை இன்னும் புடிச்சு தொங்குறவங்க இருக்காங்கல்ல, அந்த ஐடியாலஜியை தான் நம்ம இப்பவும் அப்போஸ் பண்ணி பேசுறோம். தேவர் ஜெயந்தி கொண்டாடுறதும் பார்ப்பனியம் தான். அதான் ஒரு மேட்டிமைத்தனம். நான் என்னைய விட இன்னொருத்தன் இருக்கிறவன் எல்லாம் கீழே இருக்கவேன்ற ஒரு மனநிலை. இந்த சேஞ்சை உருவாக்குறதுக்கு ஒரு ஐடியா, ஒரு சஜஷன் தான் இன்னைக்கு நம்ம பேச வந்த விஷயம். அது என்ன அப்படின்னா, பீப்புள் அக்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ ட்ரை டு பிகம் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் மேக்கிங் தம் அக்செப்ட் த ஃபேக்ட்ஸ். அதாவது என்னன்னா, நீங்க ஒருத்தர் ஒரு விஷயத்த நம்ப வைக்கணும் அப்படின்னா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட் ஆகணும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பாகிஸ்தானில ஒருத்தர் திடீர்னு யாருமே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆனா உங்களோட அவ்வளோ இதானாரு, பழகுனாரு அப்படிங்கிறப்போ, இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது நாளைக்கு திடீர்னு அவர் ஒரு இடத்துல மீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் பேசுறத கேட்கறதுக்கான ஒரு மைண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானிஸ்னாலே இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ப்ரீ கன்செப்ஷன் அன்னைக்கு உங்களுக்கு உடஞ்சிருச்சு. அந்த சர்க்கிள் உடஞ்சிட்டா அடுத்து அந்த கான்வர்சேஷனுக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பேசுவாருன்றத கேட்கறதுக்கு ஒரு மனநிலையே இருக்கும். சோ இந்த நடுவுல இருக்கிற சுவர்களை உடைக்கிறது தான் முதல் வேலை. எனக்கு நீங்க சொல்றப்ப
இந்த பெரியாருக்கும் அண்ணாருக்குமான டிஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல கரெக்டா வரும். இப்ப பெரியார் வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்னு பேசினவரு, ஜாதி எல்லாம் கிடையாது கடவுள் எல்லாம் கிடையாதுன்னு பேசினவரு. ஆனா அப்படி பேசுறப்ப ஜாதி இந்துக்கள் அந்த மாதிரி கேஸ்ட்ல ஊறி போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து அதை வந்து அந்த கருத்தை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டம். கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட்டான ஆளா வச்சுதான் பாப்பாங்க. இப்ப என்னதான் பெரியாரால நல்லது நடந்தாலும், அவரோட கருத்து எல்லாம் நல்லது நடந்தாலும் அவரை வந்து வில்லனா தான் பாப்பாங்க. சரியா? அவர் மட்டுமா பண்ணாரு, எத்தனையோ பேர் பண்ணாங்க, அவரை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இவ்வளவு பேசினாலும், பெரியாரை பத்தி இவ்வளவு தப்பா பேசினாலும், எவ்வளவு பேர் நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. அப்படி பேசினாலுமே திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம நாட்டுல இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அண்ணா வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுசரிச்சு போனது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு பாலிசி கொண்டு வந்தாரு. நாங்க வந்து பிள்ளையார உடைக்கவும் மாட்டோம், பிள்ளையார கும்பிடவும் மாட்டோம் அப்படிம்பாரு. ஓகேவா? பெரியார் வந்து பிள்ளையார் சிலையெல்லாம் போயிட்டு உடைக்கிறப்ப ஆட்சி அரசியல் இருந்த அண்ணா வந்து நாங்க வந்து போய் உடைக்க மாட்டோம், ஆனா வந்து நாங்க யாரையும் கும்பிடவும் மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து ஒரு இனி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வேற என்ன வேணும், நீங்க என்ன சொல்ல பண்ணாம இருங்க அப்படிம்பாங்க. ஓகேவா? எப்படி நீ சொல்ல பண்ணாம இருக்கியோ, நீ சொன்னதெல்லாம் கேக்குறேன். ஓகே, நீ ஜாதி தப்புன்னு சொல்றியா? ஓகே, நீ சொல்றது நியாயமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நீங்க எடுத்தோட கடவுள் தப்புன்னு சொன்னா நான் பேச கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிருவாங்க. அதுல எது கரெக்ட் எது தப்புங்கிறது ரெண்டாவது விஷயம். பெரியார் சொன்னதுதான் கரெக்ட்ங்கிறதா என்னோட மைண்ட் செட். ஆனா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ங்கிறது இருக்குல்ல. இப்ப பெரியாருக்கு சொல்றது நல்லா ஓரளவு ப்ராக்ரஸிவா ஆல்ரெடி கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா இப்ப அண்ணா மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு மிடில் ஸ்டாண்ட் எடுத்து ரெண்டு பக்கத்துக்கும் இணைக்கிற மாதிரி நிக்கிறாருல்ல, அவர் தான் நிறைய பேரை வந்து ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதான் அந்த சுவரை உடைக்கிறன்ற விஷயம். அதுதான் அந்த இடத்துலதான் அவர் வந்து அந்த நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸை உடைச்சு, சரி நம்ம எல்லாருமே ஒன்னா இதுக்குள்ள போவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் இன்னைக்கு 2020 வரைக்கும் மதத்திலையும் ஜாதியிலும் இவ்வளவு தூரம் ஊறி போன ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுல 50 வருஷமா இந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில இருந்துச்சு அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கு ஆரம்ப புள்ளி அண்ணா போட்டதுதான். இல்ல இப்ப நானே சொல்றேன், நம்ம பேசுறோம் அப்படின்னாலுமே இது ரொம்ப ஈஸி கிடையாது. இப்ப நானே ஒருத்தன் கூட ஆர்கியூ பண்றேன் அப்படின்னு, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் இந்த பாயிண்ட்ல யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நானும் பேசுறது கிடையாது. நிறைய டைம்ஸ்ல வந்து ஒரு சீரியஸான விஷயம் பேசுறேன். இப்ப இந்துத்துவாக்கு அகைன்ஸ்டா நான் பேசுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நானுமே எமோஷனலா போயிட்டு இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸா பேசுறேனே தவிர, நீங்க சொல்ற மாதிரி அப்படி அந்த மிடில் ஸ்டாண்ட் எடுத்து ரெண்டு பேரையும் தட்டி கொடுத்து அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா அது ஒரு பெரிய டேலண்ட் தான். அதெல்லாம் எல்லாராலும் ஈஸியா பண்ணிட முடியாது. பட் அது ஒரு பெட்டர் வேயா இருக்கும். நிறைய பேரை ஒரு சொசைட்டியா ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இது ஒரு பெட்டர் வேயா இருக்கும் அப்படிங்கறதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து அப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதுதான் இதே நம்ம கூட ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருக்கான் ஒருத்தன். இப்ப நம்ம 2 பேரும் எடுத்துக்கிறோமே. இப்ப நம்ம ரொம்ப நாளா பழகி ஆரம்பத்துல இருந்தே இப்படி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது இல்ல. நம்ம இந்த டிஸ்கஸ் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பழக்கம் இருக்கு நம்மளுக்கு. பட் அதுக்கு அப்புறமா அந்த 5 வருஷத்துல 4 வருஷத்துல நம்ம 2 பேருக்குள்ள நம்மளை பத்தின ஒரு ஒப்பீனியன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. ஓகே, இவன் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் பேசுவான், இவன் இதெல்லாம் சொல்லுவான், இவன் இதை சொன்னா கேட்பான், இதை ஒத்துக்குவான், இவன்ட்ட ஒரு நியாயம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரீ கன்செப்ஷன் இருக்கும்போது 90 விஷயம் தாண்டி 91ஆவதா நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது ஓகே இவன் சொல்றதை கேட்போன்ற யோசனை நம்மளுக்கு வரும். அப்போ அந்த ஏற்கனவே ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்மள ரொம்ப நாளா ஏத்துக்கிறவங்க, ரொம்ப நாளா நம்மளுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டவங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது அவர் நல்லதுக்கு சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை வருங்கிறது தான் இதோட மெயினான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அவங்க வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல கல்யாணம் நடக்குது அவங்களுக்குள்ள. இப்ப அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிக்ரெசிவான விஷயங்களை சொல்லிதான் அவங்க வீட்டுல வளர்த்துருப்பாங்க. வளர்த்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறப்ப அந்த வீட்டுக்கு நீ ஒரு மருமகளா இருக்கிறதுக்கான குவாலிபிகேஷன்ஸ் என்னென்னன்ற விஷயத்த அவங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இதுவே அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் வந்து ஒரு ரேஷனல் திங்கரா இருந்து பெண்களுடைய விஷயத்துல இவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருக்குன்றத தெரிஞ்சவரா இருந்தா அவரால கண்டிப்பா அந்த பொண்ணை சேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுத்தி இருக்கிற சர்க்கிளை உடைச்சு அவங்களை வெளியே கொண்டு வர முடியும். இதுவே திடீர்னு ஒரு பையன் வந்து பேஸ்புக்லயோ இன்ஸ்டாலயோ மெசேஜ் அனுப்பி நீங்க இப்படி எல்லாம் இருக்காதீங்க, நீங்க வந்து வெளியே உடைச்சு வாங்க அப்படின்னா அவங்க அதை ஸ்டாக்கிங்கா தான் பார்ப்பாங்க. யாரா இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு பயம் தான் வரும். ஆனா இதுவே அந்த பையன் வந்து ரெக்ரெசிவா இருந்து பொண்ணு வந்து பார்வர்டா இருந்தா இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவனுக்கு குடும்பம் செஞ்சு டார்ச்சர் பண்ணுவானுங்க. அது ஒரு விஷயம்.
பட் இந்த மாதிரி சில அவென்யூஸ் இருக்கு இந்த சேஞ்சஸை உருவாக்குறதுக்கு அப்படிங்கறதுதான். இல்ல அதான் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லயே வந்து பின்னாடி கேஸ்ட் நேம் போட்டிருப்பாங்க. அப்பர் கேஸ்ட் எல்லாம் பார்த்தா அந்த ஐயர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க பேரோட பின்னாடி வந்து ஐயர்னு போட்டிருப்பாங்க. இப்ப வெளி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் போடுறாங்க, சர்மா மிஸ்ரா எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு நியாயம் இருக்குது. என்ன நியாயம் சொல்ல முடியாது, அதுலயாவது ஒரு காரணம் இருக்குது. அவங்க பேரே அப்படிதான், அவங்களுக்கு அதை போடக்கூடாதுன்னு தெரியல. ஓகேவா? தமிழ்நாட்டுல அதான் பேரே அப்படிதான் நம்ம சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியல. அதான் இல்ல இப்ப அவங்க ஊர்ல சர்நேம்ஸ் இன்னும் பழக்கத்துல தான் இருக்குது. நம்ம ஊர்ல வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமுமே எந்த இடத்துலயுமே ரெக்கார்ட்லயே இல்லாத ஒரு சர்நேம் தூக்கிட்டு இவங்க வந்து Facebookல போடுறாங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அது அவங்க கேட்கிற மனநிலைக்கு வர்றதே ரெண்டாவது செகண்ட் விஷயம் தானே. எப்படி வருவாங்க? நம்ம ரேண்டமா யார்கிட்ட போய் சொல்றோம். இப்ப நீங்க வந்து அவங்க வேற ஏதாவது பத்தி ஆர்கியூ பண்றாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து அவங்க அனிமல் ஆக்டிவிஸ்டா இருக்காங்க. ஓகேவா? அனிமல் ஆக்டிவிஸ்டா இருந்துட்டு நீங்க வந்து இப்படி அனிமல் எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்களே, நீங்க வந்து இப்படி வந்து நான்வெஜ் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறீங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா பேர்ல பின்னாடியே வந்து அவங்க பேர்ல ஐயர்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க நம்ம எடுத்து காட்ட முடியாது. அது ஹிப்போக்ரிசி தான் சொன்னாலுமே வந்து நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, அதான் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் நீங்க இந்த நீயானால ஒரு எபிசோட் நடந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது ஜாதி பேர் ஆட் பண்றது பெருமைன்னு ஒரு பக்கம், அது பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் பேசும்போது அந்த எபிசோட்ல வந்து கருப்பழனியப்பன் வந்து கெஸ்டா போயிருப்பாரு. அவர் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு கடைசியா. அந்த பாயிண்ட்ல அந்த சைடு இருந்த மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்த டீமுக்கு வந்துருவாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பிரிவிலேஜ் கிளாஸ்ல இருக்கிற இவங்க. பொதுவா வந்து நம்ம எல்லாருமே சாப்பாடு சாப்பிடுறோம்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும், இல்ல பக்கத்துல இருக்கவன்ட்ட டேய் நீ சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு சாப்பிடணும். அது ஏன் அப்படின்னா அவனை பசியில இருக்க விட்டுட்டு நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதும் அதோட ஐடியா. இப்ப இந்த பக்கம் இருக்கவன் எல்லாம் ஒரு பசியில இருக்கான், சாப்பிடாம பட்டினியா கிடக்கான், அவன் முன்னாடி அவன்கிட்ட காமிச்சு நீங்க சாப்பிடுறது தப்பான விஷயம் இல்லையான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி டக்குன்னு அதை ரியலைஸ் பண்ண மாதிரி, அதுல பாதி பேர் 10 பேர் போறேன் நம்ம போலன்னா தப்பாயிருமே நினைச்சு வந்தவங்களும் இருப்பாங்க. பட் அப்படியாவது இந்த பக்கம் வந்தாங்கன்றது ஒரு வகையில நல்லதுதான் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்ல நான் சொல்றேன். இதுவுமே வந்து இந்த மாதிரி நீயா ஷோங்கெல்லாம் நடக்கும் பப்ளிக் லைஃப்ல. அதெல்லாம் திருந்தி உணர்ந்து எல்லாம் அப்படி எல்லாம் உடனே ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்களுக்கு வந்து உடனே வரமாட்டாங்க. இல்ல அப்ரஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கனால வந்து கேஸ்ட் நேம் போட முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா என்ன? அப்பர் கேஸ்ட்ல இருக்கவங்க கேஸ்ட் போறாங்க அப்படின்னா லோவர் கேஸ்ட்ல அது தெரிஞ்சுதானே பண்றாங்க, தெரியாம ஒண்ணும் பண்ணலையே. இல்ல தெரியாம நிறைய பேர் பண்றாங்கன்றத விஷயம். அப்போ அததான் நான் சொன்னேன், அந்த இடத்துல மாறி வந்ததுல இப்போ ஒரு 20 பேர் மாறி வந்தாங்கன்னா முதல்ல வந்த ஒரு 5 பேரு நிஜமாவே தெரியாம போட்டவங்கதான். அந்த 5 பேர் மாறினதை பார்த்துட்டு ஐயோ நம்ம போகாம இருந்தா தப்பாயிருமேனு மீதி 15 பேர் வந்தாங்க. அந்த ஐயோ போகாம இருந்தா தப்பா போயிரும்னு ஒரு தாட் வருதுல்ல, அதுவே ஒரு சக்சஸ் தான் நான் சொல்ல வரேன். அப்போ உனக்கு ஒரு கூச்சம் உருவாகுது, இந்த இடத்துல நான் மாறாம இருந்திருந்தேன்னா நான் தப்பானவன்னு நினைப்பாங்கன்ற ஒரு தாட்னாலதானே நம்ம மாறுறோம். அப்ப அது தப்புன்னு ஒரு பாயிண்ட்ல நீ உணர்ற, அதுக்கப்புறம் நீ திரும்ப அதே பேரை வச்சுக்கிட்டு தான் இருக்க போற அந்த 15 பேரும். அந்த 5 பேர் மாறினாங்கல்ல, அது இந்த ஒரு ரியலைசேஷன், இந்த நம்ம சொன்ன மாதிரி அறியாமையில பண்ணிட்டு இருக்கவனுக்கு ஒரு விஷயத்த பேசுனா அவன் மாறுவான் அப்படிங்கறதுதான். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க அறியாமையில பண்றீங்க, அறிவு இல்லாம பண்ணல அப்படின்னு நம்ம வந்து அதை கிளியரா புரிய வைக்கிறது கஷ்டம். இப்ப நானுமே நிறைய டைம்ல வந்து இப்படி வந்து முட்டாள்தனமா பண்றீங்களே அப்படின்னு நான் பேசுவேன் சில டைம்ல. நீங்க சொல்ற மாதிரி நீங்க அறியாமையில தான் பண்றீங்க, இப்படி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம மெச்சூரிட்டி வரணும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஒருத்தங்கிட்ட, நம்ம வந்து இப்ப நம்ம ஆப்வியஸா நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்றோம். அப்படி சொல்றப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா காமா இருந்துட்டு பாருங்க இப்படி வந்து விஷயம் இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லணும். அந்த பொறுமை வேணும், அந்த தெளிவு வேணும், அந்த மெச்சூரிட்டி வேணும். அதான் அதுக்கு மெயினான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன், அதை பத்தி பேசுறது. இந்த விஷயங்களை பத்தி நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறது எதனால அப்படின்னா, கேட்கறாங்களோ கேட்கலன்னு பேசுறதுக்கான காரணம், ஒரு பாயிண்ட்ல ஒரு 5 பேர் 10 பேராவது இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரீச் ஆகி அவங்க இதை அக்செப்ட் பண்ணி மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். சோ இத எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம வருது. இப்ப இந்த சொல்றாங்கல்ல, இப்ப எல்லாம் யாருங்க ஜாதி பாக்குற, எதுக்குங்க எல்லாத்துலயும் ஜாதியை பத்தி பேசுறீங்கன்னா, இப்போ இது அதை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. பேசுனாதான் இன்னும் 10 பேருக்கு தெரியுங்கிறதா மேட்ரு. சோ இதுல வந்து நம்ம ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லணும். இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள்ல என்ன அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை மாத்தணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, முதல் பாயிண்ட் அவங்க கூட பழகணும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை குறைச்சு அவங்களோட பழக ஆரம்பிக்கணும், ஃப்ரெண்ட் ஆகணும். ரெண்டாவது விஷயம், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய, அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரெக்ரெசிவான விஷயங்களை
அவங்க அந்த விஷயத்த பண்ணும்போது அதுல இருக்கிற தப்பு என்ன அப்படிங்கிறத விளக்கம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், வாதம் அப்படிங்கிறது, ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது கத்துக்கிறதுக்கான ஆர்கியூமெண்டா இருக்கணுமே தவிர ஜெயிக்கிறதுக்கான ஆர்கியூமெண்டா எப்பயுமே இருக்கக்கூடாது. நானும் இன்னொருத்தனும் வாதம் பண்றோம் அப்படின்னா அந்த வாதத்தினால நான் சில விஷயங்களை கத்துக்கிறதாவும் அவன் சில விஷயத்த கத்துக்கிறதாவும் இருக்குமே தவிர இந்த வாதத்துல நான் தான் ஜெயிச்சேன்னு முடியணும், கடைசி முடிவை நான் தாண்டா எடுப்பேன்னு சபாநாயகர் சொல்றாருன்ற மாதிரி அந்த முடிவுக்கு என்னைக்குமே போகக்கூடாது. என்னுடைய வாதத்தின் நோக்கம் அவனுக்கு சில விஷயங்களை நான் கத்துக் கொடுக்கறதும் புரிய வைக்கிறதுமாக தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம சொன்னது வந்து இந்த டிஸ்டன்ஸ் குறையணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தூரமா விலகி அந்த அந்த டிஸ்டன்சஸ் குறைய குறைய டிஃபரன்சஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். சோ இதுதான் மெயினா இந்த இடத்துல நம்ம பேசணும்னு நினைச்ச விஷயம். நீங்க இந்த டிஸ்கஷன் சொல்றப்ப வாதம்லாம் சொல்றப்ப லாஜிக்கல் ஃபேலசிஸ் இருக்குது. எப்படி நம்ம வந்து ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஃபேலசிஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் டிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதுக்கு கிளியரா புரியணும், தமிழ்ல புரியணும் அப்படின்னா சயின்டிபிக் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க. அவங்களோட வீடியோஸ் பாருங்க, லாஜிக்கல் ஃபேலசிஸ்ல நல்லா புரியும். எப்படி டிபேட் பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணா தப்பு. இப்போ ஒருத்தர் கூட நீ ஆர்கியூ பண்றீங்கன்னா எப்படி பர்சனலா அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை கண்டிப்பா பாருங்க. ஆமா, நீ ஏன்டா அவனை அடிச்சான்னு கேட்டா அவன் அடிச்சான், அப்ப நீ எவனையாவது கேட்டியா, ஏன் என்னை மட்டும் கேட்கிறான்னு முட்டாத்தனமா பேசக்கூடாது, முட்டா பையன். ஆமா, அது நிறைய இருக்குது. ஆக்சுவலா ஷார்ப் ஷூட்டர் ஃபேலசி, ஸ்ட்ராமன் ஃபேலசி நிறைய இருக்குது. அது நல்லா புரியுற மாதிரி கிளியரா தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சயின்டிபிக் தமிழ் ஒரு சேனல். சோ இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த வழி அப்படின்னு எங்களுக்கு தோணுதை சொல்றோம். சோ நிறைய பேரை சரியான பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. we grow up together அப்படிங்கறதான் பாயிண்ட். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, tell me. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க.